இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இஸ்ரோவில் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத்தில் இருக்குது. இவங்க சில வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேகன்சிஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் வந்துட்டு குரூப் ஏல சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்டி அப்படின்ற போஸ்டிங் அப்படின்ற குரூப்பில் வந்து உங்களுக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இதில் வந்து 3 வேகன்சி. இதுக்கு வந்து உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு மேலே போகுது. 18 to 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவ்னு சொல்கிறாங்க. ஆர்எஃப் அண்ட் மைக்ரோவேவில் 2 ஓப்பனிங் இருக்குது. இது பிஹெச்டி படித்தவங்களுக்கு மாத்திரம் தான். நீங்கள் பிஹெச்டியில் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பிஹெச்டிக்கு முன்னாடி நீங்கள் எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்எஸ் எது படிச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இதில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. இதுவும் பிஹெச்டி படித்தவங்களுக்கு மாத்திரம்தான். நீங்கள் பிஹெச்டி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இந்த ஸ்பெஷலைசேஷனில் பிஹெச்டி பண்ணியிருக்கணும். இதுக்கும் வந்துட்டு உங்களோட பிஹெச்டிக்கு முன்னாடி உங்களுடைய எஜுகேஷன் அப்படின்றது எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, எம்எஸ் இது மாதிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் ஃபிசிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் மெட்ராலஜி ஒரே ஒரு ஓப்பனிங். பிஹெச்டி வந்து அக்ரிகல்ச்சரல் ஃபிசிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் மெட்ராலஜி இதில் வந்து நீங்கள் பிஹெச்டி பண்ணிருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இதோட அந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரி முடிஞ்சிருச்சு. இப்போ குரூப் ஏல அதே சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்சி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே கொஞ்சம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை 1 by 1 பார்த்துருவோம். இது எதுவுமே பிஹெச்டி தேவையில்லை. நீங்கள் எம்இ, எம்டெக் படிச்சிருந்தா போதும். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த இதில் வந்து 3 வேகன்சி இருக்குது. ஒன்று வந்து விஎஸ்எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க 3ல். இது எல்லாம் விஎஸ்எஸ்சின்னா ஒன்றும் இல்லை, விக்ரம் சாராபாய். இது பின்னாடியும் நான் சொல்லிடுறேன். விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு வேகன்சி ஒதுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக் வந்து நீங்கள் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், ரேடார் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 or above 60 மார்க் வாங்கியிருக்கணும். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஏசியில் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த பொசிஷன் எல்லாமே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து டபுள் டிகிரி அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் இது அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஇயில் அதாவது யூஜியில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, பிஜியில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத தனித்தனியாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து நீங்கள் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் எடுத்திருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் வேகன்சி பார்த்துட்டோம். ரெண்டாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே 10 வேகன்சி 3 வந்து விக்ரம் சாராபாய்க்கு ஒதுக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைனு, எம்பெடட் சிஸ்டம், விஎல்எஸ்ஐ அண்ட் எம்பெடட் சிஸ்டம் அதுக்கு செமிகண்டக்டர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் தான் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எம்இ, எம்டெக், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 7 ஓப்பனிங் இருக்குது. எம்இ, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இந்த 7 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரே ஒரு வேகன்சி. இது பார்த்தீங்கன்னா என்இஎஸ்ஏசி அதுக்கு வந்து இந்த ஒரு வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், இதுதான் என்இஎஸ்ஏசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் நீங்கள் 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ் 4 ஓப்பனிங் இருக்குது. எம்இ, எம்டெக் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், பவர் கண்ட்ரோல்ஸ் அண்டு டிரைவ்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங், ஆப்டிக் ஃபோட்டோனிக்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேகன்சி. எம்இ, எம்டெக் வந்து அப்ளைடு ஆப்டிக்ஸ், ஆப்டிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு இந்த சப்ஜெக்ட் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 or above 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி
இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எம்இ எம்டெக் வந்து சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஹைட்ராலஜி, வாட்டர் ரிசோர்சஸ், சாயில், லேண்ட் இந்த மாதிரி ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அக்ரிகல்ச்சர், இதில் 6 ஓப்பனிங் இருக்குது. 5 வந்து என்ஆர்எஸ்சின்றாங்க. இது வந்து நேஷனல் ரிசர்ச், என்ஆர்எஸ்சின்றது நேஷனல் ரிசர்ச் ஸ்பேஸ் சென்டர். ஸோ இதில் எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இல்லை அக்ரோனோமி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அக்ரிகல்ச்சரல் ஃபிசிக்ஸு, அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், இல்லை ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி எம்டெக் இல்லை, இது வந்து எம்இ எம்டெக் இல்லை, எம்எஸ்சி படிச்சிருந்தா போதும். எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 65 ஆர் above 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபிசிக்கல் ஓஷனோகிராஃபி, இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எம்எஸ்சி இன் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்க, ஃபிசிக்கல் ஓஷனோகிராஃபி படித்தவங்க 65 ஆர் above 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரைன் பயாலஜி, மெரைன் சயின்ஸ், இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது. எம்எஸ்சி வந்து மெரைன் பயாலஜி அண்ட் ஓஷனோகிராஃபி, மெரைன் பயாலஜி அண்ட் ஃபிஷரி சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் படித்தவங்க இதுலேயும் 65 ஆர் above 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அட்மாஸ்பரிக் சயின்ஸ் அண்ட் ஓஷனோகிராஃபி, இதில் 8 ஓப்பனிங் இருக்குது. அதில் 5 வந்து என்ஆர்எஸ்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், அட்மாஸ்பரிக் சயின்ஸ், மெட்ராலஜி, ஃபிசிக்கல் ஓஷனோகிராஃபி ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க 65 ஆர் above 65 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் டிஓஎஸ் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், என்இஎஸ்ஏசி அப்படின்றது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர், அடுத்தது என்ஆர்எஸ்சி அப்படிங்கிறது நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், இது ஹைதராபாத்தில் இருக்குது. விஎஸ்எஸ்சிங்கிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர், இது திருவனந்தபுரத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,77,500 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் சேலரி. இதில் வந்துட்டு போஸ்ட் கோட் 4 to 16 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,77,500 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி லெவல் வந்து 10, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால 11th பே கமிஷன், 8th பே கமிஷன், இல்லை 11(1), 11(2) அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லெவல் 10க்கானது. உங்களோட ஏஜ் அப்படின்றது நீங்கள் போஸ்ட் கோட் 4 to 11 அப்படின்னா 18 to 30 இயர்ஸு, அதுமாதிரி 12 to 16 அந்த எம்எஸ்சி கிரேட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து 18 to 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 23rd January 2026. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 12th February 2026. ஸோ career.sac.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்கள் இமெயில் ஐடியை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ அதர் கம்யூனிகேஷன், அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றியோ இல்லை இன்டர்வியூ பற்றியோ இல்லை உங்களோட வேறு எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களோட இமெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரில் மாத்திரம்தான் கொடுப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 750. இதுவுமே உங்களுக்கு ஆன்லைன் மோடு தான். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை யூபிஐ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நீங்கள் கட்டணும். இதில் 750 அப்படிங்கிறதுல ரீஃபண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதின அப்புறமா நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் ஃபுல் அமௌண்ட்டும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். இன்கேஸ் மற்ற கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 250 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை மாத்திரம் டிடெக்ட் பண்ணிவிட்டு 500 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது கரெக்டாகவும் ஃபுல்லாகவும் கொடுங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ஒரு பர்சனல் இன்டர்வியூவாகவும் இருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 23rd January 2026 ஆரம்பித்தது 12th February 2026 அன்னைக்கு முடிஞ்சிடும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிஷியல் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா போஸ்ட் கோட் 1 and 3 ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் எஸ்டின்னு சொன்னோம். அது வந்து எஸ்சிஎஸ்சி அகமதாபாத். இதை தவிர போஸ்ட் கோட் 4 and 5 இது வந்து எஸ்சிஎஸ்சி விஎஸ்எஸ்சி, இது அகமதாபாத், ட்ரிவாண்ட்ரம், இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து இருக்கும். அதே மாதிரி போஸ்ட் கோட் 12 and 16 இது வந்து அகமதாபாத், ஹைதராபாத்,
அது இதுக்கும் சேர்த்து தான் இவங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி போஸ்ட் கோட் 67 அதே மாரி 9, 11, 13, 15 இது எல்லாமே எஸ்எஸ்சி அகமதாபாத்த சேர்ந்தது. போஸ்ட் கோட் 8 மாத்திரம் மேகாலயாவ சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே இவங்க இப்பவே குடுத்துட்டாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, அதே சமயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனும் இருந்தா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க.